தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். அறுவடைக்கு தயாரான நெல்லை பாருங்கள். இந்த அப்படி வீடியோ எடுத்துடுறது நம்ம பார்த்த மாதிரி சரிதா? அப்படி பிடிச்சி இங்கே சூரப்பட தண்டை கொடுத்துரு. நான் அப்புறமாலு சேப்பில் போட்டுக்கிறேன். அங்கே வந்து தரேன். வச்சது என்ன பாரு இங்கே என்ன காட்டு. அறுவடைக்கு தயாரான நெல் தெரியுதா? நீரும் நெல்லும் தெரியுது. பார்த்தீங்களா? அறுவடைக்கு தயாராகிடுச்சு. அறுவடைக்கு தயாராகிருந்த நெல். தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். அப்படி போய் அப்பா இது ஃபுல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்கிற நெல். எடுப்போம் இந்த பக்கம் கொஞ்சம் சாஞ்சிடுச்சு. சாஞ்சிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் லேட்டாக நட்டதுனால கொஞ்சம் லேட்டாக நட்டோம். அதனால் இது கொஞ்சம் லேட்டாக பச்சை தாள் இருக்குது. அப்படியே இது பழுக்கலைன்னா இது கொஞ்சம் லேட்டாகும். ஒரு வாரம் ஆகும். இப்படி போகலாம் பாண்டி போகலாம். எலி தான், எலி போட்ட மண். ஆமாம், அறுவடைக்கு தயாரான நெல். போப்பா தாள் நல்லா பழுத்துருச்சு. அந்த வயல் அந்த பக்கம் இருக்கிற வயல் வந்து இன்னும் பழுக்கலை. இது லேட்டாக நட்டது. அந்த பக்கம் பார்த்தோமே அதோடு நட்டது நாத்தங்கள். இது அதனால் தாள் இருக்குது. இந்த பக்கம் ஓரளவுக்கு சரியாக தயாரான நெல். போ 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 அப்படி வரியா? அப்படி வரியா? அப்படி வரியா? சாஞ்சிச்சு. தாள் இந்த பக்கம் கொஞ்சம் பச்சை இருக்குது. அதனால் பறக்க லேட் ஆகுது. இல்லைன்னா அதோட சேர்ந்துன்னா அறுவடை தயாராக புரைக்கிடலாம். மரம் இருக்கிறதுனால இங்கே இந்த பக்கம் அந்த சரியில்லை. ஓரத்தில் ஃபுல்லாமே இந்த பக்கம் இருக்கிறதோட அந்த ஓரத்தில் சரியில்லை பாருங்க. காய்க்கும் சப்போட்டா காய் காய்க்கும். எங்கே? ஆமாம், இந்த கீழே காய்ச்சிருக்குல்ல. ஆமாம், அது பிஞ்சு காய்ப்பா. பிஞ்சு காய் இது. பிஞ்சு காய் சப்போட்டா காய் பிஞ்சு காய். சரி தங்கத்தமிழ்